அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் செய்யும் சில தவறுகள் உடனே நமக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்காது என்றாலும் அந்த தவறே நம் வாழ்க்கையை தலைகீழாக கூட மாற்றிவிடக்கூடும். அதே நேரத்தில் அந்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் தைரியம் இருந்தால் அதுவே நமக்கு ஒரு பெரிய பாடமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்த ஒரு இளைஞனின் கதையை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்களுடைய கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. கிராமத்தில் அனைவரும் அவனை பாராட்டுவார்கள். ஆனால் அருணுக்குள் ஒரு குறை இருந்தது. அவன் எப்போதும் மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று நினைப்பான். அவனுடைய தந்தை ராமசாமி ஒரு விவசாயி. மகனே, வாழ்க்கையில் திறமை மட்டும் போதாது, நல்ல குணமும் வேண்டும் என்று அடிக்கடி அறிவுரை கூறுவார். ஆனால் அருண் அதை காதில் வாங்குவதில்லை. இந்த கிராமத்தில் எனக்கு அறிவுரை சொல்ல யாருக்கும் தகுதி இல்லை என்று அவன் நினைப்பான். ஒரு நாள் மாவட்ட அளவிலான அறிவு போட்டி நடத்தப்படுவதாக அறிவிப்பு வந்தது. அதில் வெற்றி பெற்றவருக்கு பெரிய பரிசும் நகரத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அருண் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். இந்த போட்டியில் நிச்சயம் நான் தான் வெல்வேன் என்று அனைவரிடமும் பெருமையாக கூறினான். கிராம மக்கள் கூட அவன் வெற்றி பெறுவான் என்று நம்பினர். போட்டி நாளும் வந்தது. பல கிராமங்களிலிருந்து இளைஞர்கள் வந்தனர். அருண் எல்லா கேள்விகளுக்கும் வேகமாக பதில் கூறினான். இறுதி சுற்றில் அருணும் குமார் என்ற மற்றொரு இளைஞனும் மட்டுமே இருந்தனர். குமார் அமைதியானவன், ஆனால் அவனும் மிகவும் திறமையானவன். இறுதி கேள்வி கேட்கப்பட்டது. அது மிகவும் கடினமான கேள்வி. அருணுக்கு பதில் தெரியவில்லை. ஆனால் குமாருக்கு தெரிந்திருந்தது. அவன் பதிலை எழுதத் தொடங்கினான். அப்போது அருணின் மனதில் ஒரு தவறான எண்ணம் தோன்றியது. இவன் வென்றால் என்னுடைய பெருமை போய்விடும் என்று நினைத்தான். அந்த ஒரு கணத்தில் அவன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரே ஒரு தவறை செய்தான். குமார் எழுதி வைத்திருந்த பதிலை அவன் மறைமுகமாக பார்த்து நகலெடுத்தான். யாரும் கவனிக்கவில்லை. சில நிமிடங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அருண் முதலிடம் பெற்றதாக அறிவித்தார்கள். அனைவரும் கைத்தட்டினர். அவனுக்கு பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் குமார் மட்டும் அமைதியாக நின்றான். அவன் எதுவும் பேசவில்லை. அருணின் மனதில் மட்டும் ஒரு பயம் இருந்தது, நான் செய்தது தவறு என்று. ஆனால் வெளியே அவன் அதை காட்டிக்கொள்ளவில்லை. சில நாட்களில் அருணுக்கு நகரத்தில் பெரிய வேலை கிடைத்தது. அவன் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு சென்றான். அனைவரும் பெருமையுடன் வழி அனுப்பினர். ஆனால் அவனுடைய மனசாட்சி மட்டும் அவனை விடவில்லை. இரவில் தூங்கும் போதெல்லாம் அந்த போட்டி நினைவுக்கு வரும். குமாரின் முகம் நினைவுக்கு வரும். மாதங்கள் பல கடந்தன. ஒரு நாள் அவன் வேலை செய்த நிறுவனத்தில் முக்கியமான திட்டம் ஒன்று வந்தது. அந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தால் பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். அருண் மிகவும் உற்சாகமாக வேலை செய்தான். ஆனால் அப்போது அவன் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த நிறுவனத்திற்கு புதிய மேலாளர் ஒருவர் வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, குமார். அருண் அதிர்ச்சி அடைந்தான். குமார் அவனை பார்த்ததும் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு அமைதி இருந்தது. சில நாட்கள் கழித்து குமார் தனியாக அருணை அழைத்தார். அருண், அந்த அறிவு போட்டி ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. ஆம், ஞாபகம் இருக்கிறது என்றான். குமார் அமைதியாக சொன்னார், அன்று நீ என்னுடைய பதிலை பார்த்து எழுதியதை நான் கவனித்தேன் என்றான். அருணின் முகம் வெளிரி போனது. அப்படியானால் ஏன் அப்போது சொல்லவில்லை என்று கேட்டான். குமார் மெதுவாக சிரித்தார். உண்மையை மறைத்தது நீ, ஆனால் அதை தண்டிப்பது என் வேலை அல்ல. வாழ்க்கையே அதற்கு பாடம் கற்பிக்கும் என்று நினைத்தேன் என்றான். அந்த வார்த்தைகள் அருணின் மனதை குத்தின. பல மாதங்களாக அவனை துரத்திய குற்ற உணர்வு இன்னும் அதிகமானது. அன்றிரவு அவனால் தூங்க முடியவில்லை. தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன.
திறமை மட்டும் போதாது, நல்ல குணமும் வேண்டும் என்று நினைத்தான். மறுநாள் அலுவலகத்திற்கு வந்த அருண் ஒரு முடிவு எடுத்தான். அவன் அனைத்து அதிகாரிகளிடமும் உண்மையை ஒப்புக்கொண்டான். போட்டியில் செய்த தவறையும் கூறினான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் அவனை திட்டினர், சிலர் அவனை பாராட்டினர். ஏனெனில் தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை ஒப்புக்கொள்வது தைரியம். நிறுவன நிர்வாகம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. உன் தவறை உணர்ந்திருக்கிறாய், இனிமேல் நேர்மையாக உழைத்து உன்னை நிரூபித்து காட்டு என்றனர். அந்த நாளிலிருந்து அருண் முற்றிலும் மாறிவிட்டான். பெருமையை விட்டான், நேர்மையை பிடித்து கொண்டான், கடினமாக உழைத்தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் உண்மையிலேயே உயர்ந்த பதவியை அடைந்தான். இந்த முறை எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் முன்னேறினான். ஏனெனில் அந்த வெற்றி முழுவதும் அவனுடைய சொந்த உழைப்பால் கிடைத்தது. நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதே உண்மையான வெற்றி. தவறு செய்வதை விட அதை மறைப்பதுதான் பெரிய தவறு. நேர்மை தாமதமாக வெல்லலாம், ஆனால் அது எப்போதும் தோற்பதில்லை. ஒரே ஒரு தவறு வாழ்க்கையை பாதிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நல்ல முடிவு அந்த வாழ்க்கையையே மீண்டும் உயர்த்தவும் முடியும் என்பதை இந்த கதை மூலம் நாம் உணர்ந்து கொண்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.